மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் ஆசிரியர் மாணவர்களே, நாங்கள் வகுப்பாடை பார்த்து அந்த வகுப்பாடையில் கீழெல்லை பெருமானம் என்றால் என்ன, மேலெல்லை பெருமானம் என்றால் என்ன என்ற விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இதில் பார்த்தால் 11 என்பது கீழெல்லை பெருமானம், 21 என்பது மேலெல்லை பெருமானம், 22 என்பது கீழெல்லை பெருமானம், 32 என்பது மேலெல்லை பெருமானம். அதே போல் இந்த இதையும் நீங்கள் அந்த விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது சாதாரணமான ஒரு வகுப்பாடை. இது எப்படி நாங்கள் உண்மை வகுப்பாடைக்கு மாற்றுவதுன்னு சொன்னால், தசம் 5ஐ இங்கே கழிக்க வேணும், தசம் 5ஐ அங்கே கூட்ட வேணும். அப்போ என்னென்னு வரப்போது, இங்கே 10.5 21.5 இதில் வந்து கழித்தினாங்க, இங்கே கூட்டினாங்க. இங்கே என்ன வரப்போகுது, 21.5 இதோட கூட்டுங்க 32.5, இந்த கழியுங்க 32.5 43.5. இதுதான் நாங்கள் பார்த்தனாங்க. விட கவனிங்க, இது சாதாரணமான ஒரு வகுப்பாடை. இங்கே இது உண்மை வகுப்பாடை. அங்கே முடிவு, இங்கே தொடக்கம், இந்த முடிவு இங்கே தொடக்கம், அடுத்த இதாக இருக்கு. சரியா? இதுதான் உண்மை வகுப்பாடைக்கும் சாதாரண வகுப்பாடைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இதனுடைய பரமன் என்னென்று கேட்டால், சாதாரணமான வகுப்பாடையாக இருந்தால், இந்த வகுப்பாடையாக இருந்தால் இந்த 21 இருக்குத்தானே, இந்த 21 இருந்து 11ஐ கழித்து விட்டு 1ஐ கூட்டுங்க. அப்போ எவ்வளோ வரும், 11 வரும். இங்கே அப்படி இல்லை, இங்கே உள்ள பெருமன் அப்படி கணிக்கிறீங்க. இங்கே டிரெக்டாக வரும். என்னண்டு 21.5 இருந்து 10.5 கழிச்சு விட்டால் வருவது 11. 2க்கும் 11 தான் வரும், 2க்கும் 11 தான் பெருமன் வரும். இதிலிருந்து அந்த உண்மை வகுப்பாடை எடுத்தனாங்க. அப்போ சாதாரணமான வகுப்பாடையில் நாங்கள் பரமன் கணிப்பது என்று சொன்னால், மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழித்து ஒன்றை கொடு. விரும்பினா இங்கே இந்த தொகுதியை எடுக்கலாம். நீங்கள் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 32 இருந்து 22 போனால் 10, அதோட ஒன்றை கூட்டுறது. 43 இருந்து 33ஐ கழித்தால் 10, அதோட ஒன்றை கூட்டினால் 11. அப்போ எப்படி பார்த்தாலும் பரமன் இந்த இதில் வந்து இந்த வகுப்பாடைகளின் இப்போ மேலெல்லையிலிருந்து கீழெல்லை பெருமானத்தை கழித்துட்டு ஒன்றை கூட்டுற போது பரமன் கிடைக்கின்றது. அங்கே பார்த்தா டிரெக்டாகவே பார்க்கலாம். ஒரு மேலெல்லை அடுத்த கீழெல்லையாக வருகின்றது, மேலெல்லை கீழெல்லையாக வருகின்றது. இங்கே நீங்கள் டிரெக்டாகவே அதை சொல்லிவிடலாம். 21.5 இருந்து 10.5 போனால் 11, 32.5 இருந்து 21.5 போனால் 11, 43.5 இருந்து 32.5 போனால் 11. இதுன்ற பெருமை. அப்போ உங்களுக்கு இது ஒரு கேள்வியாக நிச்சயமாக இருக்கின்றது. இதனுடைய பெருமன் யாது ஒன்று ஒரு கேள்வி வரும். இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு கணக்கு வருது, பார்ப்போம். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. இது உங்களுக்கு தரப்பட்ட வகுப்பாடை சுமார் பரம்பன். சரியா? இப்படி இந்த வகுப்பாடை இருக்கு. அப்போ பரம்பன் என்னென்னு கணிப்பீங்க, ஏதோ ஒரு இதை எடுக்கலாம். நீங்கள் 16 இருந்து அந்த 15 நாங்கள் கழித்து வாரபடி 1 கூட்டினால் வருவது 2. சரியா? இது சாதாரணமான வகுப்பாடை. இந்த பரமன் கணிக்கிற கணவருக்கு ஒரு பிரச்சனை. இதை நாங்கள் உண்மை வகுப்பாடைக்கு மாத்திரம் என்றால், முன்னுக்கு தசம் 5ஐ கழியுங்கள், அங்கே தசம் 5ஐ கூட்டுங்கள். அப்போ என்ன போது 14.5 16.5 கழித்தல் இங்கே கூட்டல், இங்கே கழித்தல் அங்கே கூட்டல். 16.5 18.5 18.5 20.5 20.5 22.5 பாருங்க.
இது ஒரு வகுப்பாடை, இதுவும் ஒரு வகுப்பாடை. இது சாதாரணமான வகுப்பாடை, இது உண்மையான வகுப்பாடை. இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே வரக்கூடிய பெருமன் டிரெக்டாக நீங்கள் ஏதோ ஒரு வகுப்பாடை எடுத்து மேலெல்லையும் கீழெல்லையும் கழித்து விட்டால் சரி. 16.5 இருந்து 14.5 கழித்தால் வருவது 2. பாருங்க 2 உண்டு, 2 உண்டு. இதுல இருந்து நாங்கள் உண்மை வகுப்பாடை எடுத்திருக்கின்றோம். அப்போ இங்கே பெருமன் கணிக்கிறதுக்கு ஒரு முறை, உண்மை வகுப்பாடையில் கணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்துவோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நான் இப்படி ஒரு கேள்வி வரப்போகுது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. எப்படி இப்போ இப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. 24 29 34 34 39 39. இப்ப எங்க பெருமன் என்னன்னு கேட்டால் இங்க பார்த்தா தெரியும். இந்த மேலெல்லை இங்க கீழெல்லை, இந்த மேலெல்லை இங்க கீழெல்லை, இந்த மேலெல்லை இந்த கீழெல்லை. இங்க வந்து டிரெக்டாகவே கணக்கு ஒன்று கூட்ட தேவையில்லை. அப்ப என்ன செய்யலாம்? நாங்கள் 29 இருந்து 24 கழிக்கின்ற போது வருவது 5. சரி, ஏன் அந்த மேலெல்லை இங்க கீழெல்லை, இந்த மேலெல்லை இங்கே கீழெல்லை, அப்படி வந்துட்டா டிரெக்டாகவே கழித்து விட வேண்டிய. இதுதான் இதில் ஒரு கன்ஃபியூஸ் வருங்க. சிலவர் என்ன செய்யணும்னா அப்புறம் இதிலே ஒரு தசமஞ்சை கழித்து அங்கே கூட்டுக்கணும். அது அப்படி செய்யறதில்லை. சரி, இதுதான் இந்த வாப்பாடை என்ற பெருமனாக இருக்கு. சரியா? ரைட். இன்னும் ஒரு கணக்கு நான் தர போறேன் பாருங்க. 32 39 40 47 48 55 இப்படி சும்மா தருவாங்க. போப்பாடு இப்படி சும்மா தருவாங்க. இப்படி அட்டவணையை தந்த உடனே ஏதோ பெரிய இதாக கொண்டு போட்டு விட்டுட்டு வேறு விதமாக கொடுக்கலாம். சரி, இப்படி தந்துருக்கு. 7 6 9 வந்துருக்கு. இதோடைய பெருமன் யாது? தனி ஒரு கேள்வி, சின்ன கேள்வி. பெருமன் யாது? அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இந்த மேலெல்லை இங்க கீழெல்லையா வரவில்லை, இந்த மேலெல்லை இங்க கீழெல்லையா வரவில்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேணும் என்றால், மேலெல்லையில இருந்து அதற்கு ஒத்த கீழ எல்லையை கழித்து ஒன்றை கூட்ட வேணும். அப்ப அவ்வளவு 7 சக 1 சமன் 8. இங்க பெருமன் 8 இருக்கு. இப்படி ஒரு கணக்கு தனி கணக்காக வருது. உங்கள்ட எம்இடி பிஜிடி பிஇடி கழிச்ச வெளி ஈக்குவேஷன்ல இப்படி ஒரு கணக்கு வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 20 கேள்வியில் ஒரு கணக்காக வருது. இதனுடைய பேர் என்ன? கன்ஃபியூஸ். இது என்ன வகுப்பாயிடை, இது என்ன வகுப்பாயிடை? இது சாதாரணமான வகுப்பாயிடை பெரம்பல், இது உண்மையான வகுப்பாயிடை பெரம்பல். சரி, இப்படி கேள்வி வரும். சரி, இதுல இன்னும் ஒரு கேள்வி எப்படி வந்தான்னு சொன்ன கவனிங்கோ. இப்போ இப்படி ஒரு கேள்வி வரும். 16 21 22 27 28 35 33. சரியா? சரி, 5 33. சரி, இங்கால ஒரு பெரம்பல் இருக்கு. இப்படி தருவோம். இப்படிதான் அந்த வாப்பாட பெரம்பல் தந்துருக்கு. உங்களுக்கு தந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு தரப்பட்டு இதில் 10 12 9. இன்னும் ஒரு பெரம்பல் தரப்பட்டிருக்கு பாருங்க. 70 74 78 78 82 82 15 12 19. இதுக்குரிய பெருமன் என்ன? ஒரு கேள்வி பஸ் பாட்டுக்கு வருது. இதுக்குரிய பெருமன் என்ன? வாப்பாடையின் பெருமன் என்னன்னு கேட்டால், இங்க கவனிக்க வேணும். இந்த மேலெல்லை இங்க கீழெல்லையாக வரவில்லை, இந்த மேலெல்லை இந்த கீழெல்லையாக வரவில்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஏதோ ஒரு வாப்பாடை எடுத்து அதை கழிக்கிறோம். 21 இருக்கின்றது,
அதிலிருந்து கீழே உள்ளதை கழிக்கிறது. அப்போ இவ்வளோ வருது 5. சாரி, 1 கூட்டணுமா? அப்போ 6 வருது. இது சாதாரணமான வகுப்பாடு. இதை பாருங்கோ, 74 முடியுது, 74 தொடங்குது, 78 முடிகின்றது, 78 தொடங்குகின்றது. அப்ப இது உண்மை வகுப்பாடை. இங்க பெருமன் எப்படி வரும் என்று சொன்னால், கவனிங்க, மேலெல்லை பெருமானத்தில் இருந்து கீழெல்லை பெருமானத்தை கழிக்க வர டிரெக்டான அந்த 1 கூட்ட வேண்டிய தேவை இங்கே இல்லை. ஏன்? இது உண்மை வகுப்பாடை, இது சாதாரணமான வகுப்பாடை. இப்படித்தான் கேள்வி வரும். அப்ப அந்த வகுப்பாடைகளை நீங்கள் இனங்காணவன். இது சாதாரணமான. இப்ப சில பேர் என்ன நினைப்பினம் என்று சொன்னால், 16 என்று சொன்னால் 15.5 21.5 அந்த தசமஞ்சு வந்தால் தான் அது உண்மை வகுப்பாடு என்று சிலர் கருதுகின்றனர். அப்படி அல்ல. முடிவையும் தொடக்கத்தையும் பாருங்க, முடிவையும் தொடக்கத்தையும் பாருங்க. அப்படி இருந்துட்டால் அது உண்மை வகுப்பாடு. சரியா? சரி, Q3 25, Q1 9. இப்ப நாங்கள் அதில் ஒன்று அந்த வாய்வாளில் ஒன்றை பிரதிடுவோம். காலனை இடைவீச்சு சமன் காலனை இடைவீச்சு சமன் Q3 மைனஸ் Q1. 25 9 போனால் 16. இதுதான் விடை. ஓகே, நாங்கள் வகுப்பாடையின் பெருமன் என்று நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த வகுப்பாடையில சாதாரணமான வகுப்பாடையாக வந்தால் அதனுடைய பெருமன் எப்படி கணிப்பது, உண்மை வகுப்பாடு என்று வந்தால் அதனுடைய பெருமன் எப்படி கணிப்பது என்பது பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கேள்வி, இதில் ஒரு கேள்வி வரும். அப்போ சாதாரணமான வகுப்பாடை, உண்மை வகுப்பாடை, அந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், புள்ளிகளின் தரவரிசை என்று ஒன்று பார்ப்பேன். நான் புள்ளிகளின் மிக முக்கியமானது. இப்போ நான் என்னென்றால் அந்த வகுப்பாடை பற்றிய அந்த விடயத்தை, கூட்டமாக்கப்பட்ட புள்ளிகள் பற்றிய அந்த விவரத்தினுடைய பேசிக்கை நான் சொல்லிவிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், திரும்ப நான் புள்ளிகளுக்கு நான் வரப்போகின்றேன். அதில் சில விடயங்களை கற்றுவிட்டு மீண்டும் நான் வகுப்பாடைக்கு செல்வேன். புள்ளிகளின் தரவரிசை. தரவரிசைன்னா என்ன? 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இப்படிதான் தரவரிசைன்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்குரிய ஐடியா என்னென்றால், தரப்பட்ட புள்ளிகளை இறங்கு வரிசையில் எழுதுறது. 15 16 சாரி 14 10 9 6. இதில் எத்தனை புள்ளிகள் இருக்கின்றன? 1 2 3 4 5 6. அப்போ இதனுடைய வரிசையை பார்த்தால், இவர் 1ஆம் இடம், இவர் 2ஆம் இடம், இவர் 3ஆம் இடம், இவர் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். அந்த 1ஆம் இடம் 2ஆம் இடம் தான் இதுன்ற வரிசை 1, இதனுடைய வரிசை 2, இதனுடைய வரிசை 3 என்று நாங்கள் சொல்லணும். 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்பதை தான் நாங்கள் இந்த வரிசை எண்ணி சொல்லப்போம். இது இறங்கு வரிசையில் இருக்கின்றபடியால இந்த தரவரிசைகள் ஓகே. இது 1ஆவது, இது 2ஆவது, இது 3ஆவது, இது 4ஆவது, இது 5ஆவது, இது 6ஆவது. ஒரு முறை எக்ஸாமுக்கு எப்படி வந்தால் 29 45 22 42 50 19 74 60. இப்புள்ளிகளில் 50 நிலை யாது? இது ஒரு கேள்வி. இந்த 50 புள்ளின நிலை தரவரிசை யாது என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இதை இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசையில் எழுதுறதுக்கு இதில் எது மிகப்பெரிய புள்ளி? 74. அப்போதான் முன்னுக்கு வெட்டி வெட்டி எழுதுவோம். 74. அதற்கு அடுத்தபடியாக 60. 60 நாங்கள் எழுதுகின்றோம். 60க்கு பிறகு அடுத்து வர வேண்டியது 50. எங்களுக்கு 50 தானே கேள்வி. அப்போ எங்களுக்கு என்னென்ன வந்துடுது தெரியும், அங்கே எழுத தேவையில்லை.
50 மூன்றாம் இடம் வந்து முடியல 50 நிலை வந்து 3 அங்கே தேவையில்லை எங்களுக்கு 50 நிலை தானே கேட்டு கிடக்கு. அவர் புள்ளிகள் தந்தால் உடனடியாக வரிசை பார்க்கக்கூடாது. அந்த புள்ளிகளை இறங்கு வரிசையில் எழுதுகின்ற போது அவை சொல்லப்பட்ட நிலைகளை கண்டு இனி நாங்கள் மிச்சத்தையும் செய்து முடிப்போம். ஏன்னா அடுத்த 45 வரும், அடுத்த 42 வரும், ஏன்னா 42க்கு பிறகு அடுத்து வரக்கூடியது 29 வரும், 29. அப்ப 42 இப்புள்ளிகளின் தரவரிசை யாதென்று கேட்டால் 1 2 3 4 5 இதுல ஏதோ ஒன்று கேள்வி கேட்பான். புள்ளிகளை வரிசை நிலை இல்லாமல், ஏறு வரிசை என்றும் இல்லாமல், இறங்கு வரிசை என்றும் இல்லாமல் புள்ளிகளை தந்து விட்டு அவர்கள் இப்படி கேட்கலாம். சரியா? இப்ப நாங்கள் இதில் 3ஆம் கணக்கு இருக்க பார்ப்போம். பாருங்க, 27 49 50 60 70 54 75 43 27 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. 1 2 3 4 5 6 7 8 9 புள்ளிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளிகளை தரவரிசையில் எழுதுவோம். எப்படி எழுத வேணும்? இறங்கு வரிசையில் எழுத வேணும். இறங்கு வரிசை என்றால் என்ன? மிகப்பெரியது 75. அப்போ நாங்கள் இதை இங்கே எழுதுவோம். சரியா? அடுத்தது 70. நெக்ஸ்ட். சரியா? அடுத்தது 60. ஓகே. அடுத்தது 54 இங்கே இருக்கின்றது. அடுத்த 50. சரியா? அப்படியே வட்டி இங்கே 49 இருக்கின்றது. குறைச்சி கொண்டு போறான 43 இருக்கின்றது. 43 இருக்கின்றது. 43 கடந்த 2 27 வருகின்றது. 27 வருகின்றது. சரியா? இப்ப வேறங்க, இது 1வது ஆள், இது 2வது ஆள், இது 3வது, இது 4வது. ரைட். இந்த 27 என்பவர் எத்தனையாதுன்றதான் நீங்க பிரச்சனை. அவர் கேட்குற 27 எத்தனையாதுன்னா நீங்க உடனே போடுவீங்க, இல்லை 8வது போடுவீங்களா, இல்லை 9 போடுவீங்க. அப்படி இல்லை. இந்த வரிசை எப்படி வரும் என்று சொன்னால், இவர் 7 தானே, இவர் 8 9ஆம் இடத்துல தான் இருக்கணும். அப்ப 8ஐயும் 9வது இடத்துலையும் 2 பேர் பிரிச்சென்ற போது 17 2. அப்ப என்ன போது 8.5 அவ்வளோ. 8.5 இடத்துல இருப்பேன். நீ 8 சொல்லிடாது, 9 சொல்லிடலாம். இப்படி வரும். பாப் அடுத்த கணக்கு. இப்ப பாருங்க, 75 73 70 60 54. இது 1ஆம் இடம். ஓகே, இதுதான் பிரச்சனை. 2ஆம் இடத்திலேயும் வருகின்றார், 3ஆம் இடத்திலேயும் வருகின்றார். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் கூட்டி 2ஆல பிரித்தால் வருவது எவ்வளவு? 1.5. இவர் 1.5ஆம் இடம். சொல்ற விளங்குதா? 1 2 3 இது 4. இது 4 தான் வரும். இவர் 4ஆம் இடம், இவர் 5ஆம் இடம், இவர் 6ஆம் இடம். 2ஆம் இடம் 3ஆம் இடம் இதுக்குள்ள வந்துடுது. அப்போ அதுக்கு அங்கால வருவது 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படியே போய்கின்றது. இதுதான் புள்ளிகளின் தரவரிசை. இது ஒரு கேள்வியாக வருகின்றது. சரியா? ஒரு கேள்வி ஒன்று நான் ஒரு கேள்வி ஒன்று தருகிறேன் பாருங்க. ஒரு கவனிங்க மாணவர்களே, இங்கே சில புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாஸ் பேப்பருக்கு ஒரு வந்த கேள்வி, உங்களுக்கு பரீட்சைக்கு வந்த ஒரு கேள்வி. இந்த புள்ளிகளில் வரிசை நிலைகளை கேட்டுக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. சில நேரம் கேட்கலாம், 86 என்பது அதனுடைய வரிசை நிலை என்ன, அல்லது 57 என்ற வரிசை நிலை என்ன என்று கேட்கலாம். அல்லாடி 56 75 இப்புள்ளிகளின் என்ன வரிசை நிலை என்று கேட்கலாம். இப்போ நாங்கள் இறங்கு வரிசையில் எழுதுவோம். 90 மிகப்பெரிய இதில், இந்த இதில் 90 பிறகு பாருங்கோ 86 இருக்கின்றது. 86 வருகின்றது. 86 பிறகு வரக்கூடிய எண் வந்து 81. சரியா? 81க்கு பிறகு வரக்கூடியது
75 என்று நினைக்கின்றேன். 75 சரியா? 75 வருகின்றது. 75க்கு அடுத்து வரக்கூடிய சின்ன 75க்கு புற வரக்கூடியது 57 என்று நினைக்கிறேன். சரியா? 57 இருக்கின்றது. 57 இங்கேயும் இருக்கின்றது. 57 இங்கேயும் இருக்கின்றது. 3 இடத்துல வருகின்றேன். சரியா? 57க்கு அடுத்து குறைந்தவர் 49. வெட்டி எழுதுங்க பென்சிலால. அடுத்த 44. 44க்கு குறைந்தவர் 25. சரியா? நோ 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 நோ, இதில் 50 நாங்கள் போடாம விட்டு. சரி, சிவபாபம் 57க்கு அப்புறம் 50 இருக்கு. 50 இருக்குங்க. 50 சரியா? 50க்கு அடுத்து வரக்கூடியது 25. 25 25க்கு அடுத்து வரக்கூடியது 23. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 இங்கே மிஸ் பண்ணிடுத்தி. சாரி, இதுக்குள்ள நான் முதலே வெட்டினபடியால் எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடுது. சரியா? இதெல்லாம் கட் பண்ணுங்க. என்ன 49 49 44 25 23. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட், ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், இங்கு தரப்பட்ட புள்ளிகளை நாங்கள் இறங்கு வரிசையில் எழுதியிருக்கின்றோம். இங்கே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் 57 என்ற எண்ணின் வரிசை, அந்த 57 என்ற புள்ளியின் வரிசை நிலையா? இது போடலாம். 1, எந்த பிரச்சனையும் இல்லை. இது 2, இது 3, ஓகே, இது 4. இங்கே என்ன பிரச்சனை என்றால் 5வது இடத்திலேயும் ஒரு ஆள் இருக்கிறார், 6வது இடத்திலேயும் ஒரு ஆள் இருக்கிறார், 7வது இடத்திலேயும் ஒரு ஆள் இருக்கிறார். 3 பேர் வரைக்கும் 5வது இடம், 6வது இடம், 7வது இடம். 3 பேர் 3ஆல் பிரிப்போம். எவ்வளோ வேண்டு வரப்போகுது? 11 18 3 6 பேர். அப்போ எழுத வேணும் விடை 57 வரிசை நிலை. 57 வரிசை நிலை சமன் ஆர். சிலர் என்ன செய்வீங்க என்றால் 57 வரிசை நிலை 5 அல்ல 57 வரிசை நிலை 6, 57 வரிசை நிலை 7 என்று போடுவீங்க. அப்படி அல்ல. இந்த 57 3 இடத்துல இருக்கின்றது. 5வது இடத்தை பிடித்திருக்கின்றது, 6வது இடத்தை பிடித்திருக்கின்றது, 7வது இடத்தை பிடித்திருக்கின்றது. 3ம் ஒரே எண்கள் என்றபடியால் அந்த வரிசைகளின் 5வது வரிசை, 6வது வரிசை, 7வது வரிசை கூட்டி 3 புள்ளிகள் என்பதால் 3ஆல் பிரித்து விட்டால் 6. அப்போ 57 வரிசை நிலை 6. அவ்வளவு. நாங்கள் மைய நிலை அளவைகளில் ஆகாரம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகாரம் என்றால் என்ன? ஆகாரம் என்றால் என்னென்று நாங்கள் பார்த்துட்டோம். ஆகாரங்களின் வகைகளை நாங்கள் பார்த்துட்டோம். இடையம் என்றால் என்ன என்று பார்த்து விட்டோம். இடை என்றாலும் என்ன என்று பார்த்து விட்டோம். மைய நிலை அளவைகள் என்று சொல்லுவோம். இந்த ஆகாரத்தில் நாங்கள் பார்த்த விடயம் தனி ஆகாரம், துவி ஆகாரம், பல் ஆகாரம் என்று 3 விடயங்களை நாங்கள் ஆகாரம் என்றதில் பார்த்திருக்கிறோம். இடையம் என்றால் என்னென்று பார்த்து நாங்கள் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதுகின்ற போது இடையில் வருகின்ற, சரியாக நடுவில் வருகின்ற ஒரு மானம் இடையம்.
அந்த இடையம் எப்படி கணிக்கிறதுன்றதுக்குரிய வாய்பாடு நாங்கள் பார்த்து நாங்கள் இடையத்தின் அமைவு சரியா இடையத்தின் அமைவு சமன் அதுக்குரிய வாய்பாடு இப்படி பார்க்கலாம். இது எந்த சந்தர்ப்பத்தில் சரி என்று சொன்னால் கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்குத்தான் இது. இல்லைன்னு சொன்னால் வகுப்பாடைகளாக்கப்படுகின்ற போது அது n/2 என்று தான் நாங்கள் பாய்ப்போம். அது நான் சொல்லி தருவேன். n/2 சரியா இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் சரியா. இப்போ பார்ப்போம். அப்போ நாங்கள் ஆகாரம் என்றால் என்னென்று பார்த்து நாங்கள் இடையம் என்றால் என்னென்று பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் கூட்டமாக்கப்படாத தரவுகளை பற்றி தான் பேசுகிறோம். அதே போல இடையம் என்றால் என்ன அந்த இடையம் எங்கே அமைந்திருக்கும் என்பதற்குரிய சூத்திரத்தை நான் சொல்லி தந்தேன். n என்பது எத்தனை மீறன்கள் எண்ணிக்கை குறி இடை என்பது என்று சொல்வது சிறு பெரம்பலாக இருக்கின்ற போது சிக்மா எக்ஸ் ஓவர் n என்ற சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தினாங்க. அல்லது போனால் சிக்மா எக்ஸ் பார் எப்படி வரும் சிக்மா எஃப்எக்ஸ் ஓவர் சிக்மா எஃப். இந்த சிக்மாவுடைய விளக்கத்தை நான் சரியா தெரியும். சிக்மா வந்தால் பிளஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். மீறனையும் புள்ளியையும் பெருக்கி போட்டு பிளஸ் பண்றது மீறன்களை பிளஸ் பண்றது. இந்த சிக்மான் அடையாளமே பிளஸ். இது ஒரு கிரேக்க குறியீடு நாங்கள் பார்த்தினாங்க. அப்புறம் அடுத்து நாங்கள் பார்த்த விடயம் என்னென்று சொன்னால் வகுப்பாடு என்றால் நாங்கள் கூட்டமாக்கப்பட்ட தரவுகளை பற்றி பார்த்து நாங்கள் அதில் சாதாரணமான வகுப்பாடு என்றால் என்னென்று பார்த்திருக்கின்றோம். அந்த சாதாரணமான வகுப்பாடையை நாங்கள் உண்மை வகுப்பாடையாக எப்படி மாற்றுவது, அந்த சாதாரணமான வகுப்பாடையில் மேலெல்லை பெருமானம் என்ன கீழெல்லை பெருமானம் என்றால் பார்த்து நாங்கள் அது உண்மை வகுப்பாடையாக வருகின்ற போது அது மேலெல்லை பெருமானம் உண்மை மேலெல்லை பெருமானம் கீழெல்லை பெருமானம் உண்மை கீழெல்லை பெருமானம் என்று பார்த்தினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் புள்ளிகளின் தரவரிசையும் பார்த்தினாங்க சரியா. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வீச்சு என்று பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ரேஞ்ச் என்று சொல்லுவோம் சரியா. வீச்சு மிகப்பெரிய பெருமானத்திற்கும் மிகச்சிறிய பெருமானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உடன் ஒன்றை கூட்டுவது வீச்சு. இப்போ பார்ப்போம் நாங்கள் 14 16 10 4 90 75 80 20 34 இதனுடைய வீச்சு என்னென்று கேட்டால் வடிவாக கவனிக்கணும். மிகப்பெரிய வருமானம் 90 மிகச்சிறிய வருமானம் 4 கழிச்சிட்டு ஒன்றை கூட்டுவது. அப்போ எவ்வளவு 86 1 87. சிலர் ஒன்று கூட்டுவதில்லை, ஆனால் அந்த ஒன்று கூட்டுவது தான் முறையானது வலுசுவமானது. ஒரு பரம்பலனுடைய மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய புள்ளியை கழித்து போட்டு ஒன்றை கூட்டுவதன் வீச்சு. இது ஒரு கேள்வி. இந்த பரம்பலின் வீச்சு யார்? இந்த வீச்சு புற வகுப்பாடுகளின் எண்ணிக்கை எப்படி கணிக்கிறது பயன்படும். இது ஒரு கேள்வி சரியா. இனி நாங்கள் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். இப்போ பார்ப்போம் 70 82 64 59 75 81 100 45 39 25 என்று வருது. இப்போ இங்கே வீச்சு என்னென்று கேட்டால் கவனிங்கோ, மிகப்பெரிய புள்ளி வந்து இங்கே 100 இருக்கின்றது. ஓகே, ஒரு குழந்தை பிள்ளை கணக்கு பேர உயர் படிப்புக்கு கொண்டு சேர்க்குறான். சின்ன பிள்ளையும் செய்தி வந்தாங்க கணக்கு. வீச்சு என்னென்று கேட்டால் மிகப்பெரிய புள்ளி 100 என்று சொல்லும், மிகச்சிறிய புள்ளி வந்து 25 என்று சொல்லும். ஓகே, அது உண்டா கூட்டுங்கோ 76 தான் வீச்சு. முடிஞ்சு, இதோட முடிஞ்சு வீச்சு. ஒரு கேள்வி 2 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வருது, பெரிய வகுப்புகள் சரியா. அப்போ வீச்சு என்பது மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண்ணை கழித்து விட்டு ஒன்றை கூட்ட வருவதுதான்
வீச்சாக கருதப்படும். சரியா? ரைட். இனி நாங்கள் காலணைகள் என்று பார்ப்போம். குவாட்டரிக்ட் என்பது காலணைகள். காலண்டாலே 4 பிரித்து ஒரு பங்கு தானே. கியூ என்ற குறியீடு பார்ப்போம். குவாட்டரிக்ட் என்று சொல்றது காலணைகள். காலண்டால் 4 பிரித்த ஒரு பங்கு. தரப்பட்ட பரம்பலை ஏறு வரிசை. நாங்கள் ஏறு வரிசையிலையும் எழுதலாம், இறங்கு வரிசையிலையும் எழுதலாம். இங்கே நாங்கள் ஏறு வரிசையில் எழுதி 4 சமதுண்டங்களாக பிரிக்கின்ற போது, தரப்பட்ட பரம்பலை ஏறு வரிசையில் எழுதி 4 சமதுண்டங்களாக பிரிக்கின்ற போது, முதலாவது துண்டத்தில் அமைவது, அந்த வெற்ற இடத்தில் அமைவது முதலாவது காலனி என்றும், இரண்டாவது துண்டத்தில் அமைவது இரண்டாவது காலனி என்றும், மூன்றாவது துண்டத்தில் அமைவது மூன்றாம் காலனி என்று சொல்லுவார்கள். வெட்டு 1 துண்டு 2. ஒருக்கா வெட்டினா 2 துண்டு வரும். அதே மாதிரி 3 இடத்துல வெட்டினால் 4 துண்டு வரும். அப்போதான் அந்த 3 துண்டுகள் வருவீங்க. இந்த 3 வெட்டுற புள்ளிகள் வரும். வெட்டு புள்ளிகள் வெட்டுற இடம் 3, ஆனால் துண்டுகள் 4 வரும். சரியா? இதை கவனிங்க. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாருங்க, 4, 5, 9, 11, 15, 19, 20, 24. 1 2 3 4 5 6 7 8 என்ன 25, 32, சரி, 34, 40, 41. ஏறு வரிசையிலே சாரி 1 2 ஏறு வரிசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாங்கள் நிப்பாட்டுவோமா? 11 காணும். பாருங்க, இதை நாங்கள் 4 சமதுண்டா பிரிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் என்றால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர் இருக்கிறேன். இதை நான் 35 எடுக்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா கணிப்போம். சரியா? Q1-இன் அமைவு. இந்த வாய்பாடு மிக முக்கியமாக இருக்கணும். n சாக 1/4. n என்பது இங்கே 11. 11ஓட 1 கூட்டினா 12. 4ஆல் பிரித்தால் 3. மூன்றாவது இடத்தில் அமைந்திருப்பவர் Q1 1 2. அப்போ இதுதான் Q1. ஆகவே Q1 சமன் 9. பாருங்க, 2 வித்தியாசம் இருக்கு. இது Q1-இன் அமைவு. எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றார் என்பதுதான் Q1-இன் அமைவு. 3ஆம் இடத்தில் அமைந்து. சில பேர் இதை 3 தான் Q1 நினைப்பின. இல்லை, அந்த அமைஞ்சிருக்கிற இடம். அதே போல Q2-வின் அமைவு. Q2-வின் அமைவு சமன் n சக 1 2. 2ஆம் புள்ளியா இருக்கு. 11உடன் 1 கூட்டினால் 12. 12ஐ 2ஆல் பிரித்தால் 6. 6ஆம் இடத்தில் அமைந்திருப்பாராம். இது 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஆகவே Q2 சமன் 19. இதுல இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். Q2 என்பதை இடையம் என்றும் சொல்லலாம். சென்டர்ல வார. இனி நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்ப்போம். Q3-இன் அமைவு மிக முக்கியமான கவனிங்கோ. Q3-இன் அமைவு சமன் n சக 1/4 தர 3. பாருங்கோ, 11 பேர் இருக்கணும். 11ஓட 1 கூட்டினா 12. அந்த 12 4ஆல் பிரித்து 3ஆல் பிரிக்கினால் 9. 9 அடுத்த பாருங்கோ, 6ஆம் இடம், 7 8 9. இப்போ நீங்கள் இங்கே எழுத வேணும்.
Q3 சமன் 25. இவ்வளவு. இது ஒரு பெரிய கேள்வியாக வரும். இது ஒரு பெரிய கேள்வியாக வரும். முதலாம் காலனையாது, இரண்டாம் காலனையாது, மூன்றாம் காலனையாது என்று கேள்வி கேட்பார். அப்போ முதலாம் காலனை கணிப்பதற்கு Q1 அமைவு, முதலாம் காலனின் அமைவிடத்தை கண்டுபிடிக்க வேணும். Q1 கணிக்கிறோம். இரண்டாம் காலனை யாது என்று கேட்கலாம், இடையம் யாது என்று கேட்கலாம். அப்ப Q2 அமைவை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். 6ஆம் இடத்தில் அமைந்திருக்கும். ஆகவே Q2 சமன் 19. 6ஆம் இடத்துல 19 இருக்கின்ற. Q3 அமைவென்று கேட்டால் n+1/4 × 3, அதாவது 12ஐ 4ஆல் பிரித்து 3ஆல் பெருக்கின்ற போது 9 வரும். 9ஆம் இடத்தில் வருவது 25. ஆகவே Q3 சமன் 25. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.